இன்பம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஜனவரி மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். அவர் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில், அந்த ராகு பகவான் கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். இது எல்லாமே சிறப்பு தான். ஒரு பக்கம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மச்சனி, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே இருக்கார். இதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு பலம். இன்னொரு பக்கம் பலவீனம். பலம் அப்படின்னாலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. பலவீனம் என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதில் நிறைய தடுமாற்றங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், யாரையும் நம்பகத்தன்மையற்ற சூழ்நிலைகள், இதையெல்லாம் அவர் உருவாக்குவார். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம், குருவும் அங்கே இருக்கார். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் அத்தனை கிரகங்கள் இருக்காங்க. செவ்வாய் பகவான் இருக்கார், புதன் இருக்கார். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் அங்கே வர்றார். விருப்பம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். அது இல்லாமல் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் நல்லவங்க கெட்டவங்கன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, சூழ்நிலை, கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும். இளைய சகோதர சகோதரிகளான நன்மை, நெருங்கிய உறவினர்களான நற்பலன்கள், இதெல்லாமே இருக்குது. இந்த மாதம் புதிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், உங்களை அப்டேட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பீங்க, எடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுடைய ராசியிலே சனி பகவான்றது உங்களுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால டிலே பண்ணுவார். ஆக சனி எவ்வளோக்களவு டிலே பண்ணுறாரோ அவ்வளோக்களவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்னோக்கி போயிட்டே இருப்பீங்க. கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இதை வச்சு இந்த வருஷத்தையே கொண்டு வந்துடணும் நம்ம. அதனால் நீங்கள் இந்த வருஷம் முழுதும் உங்கள் ராசியில் தான் சனி பகவான் இருப்பார். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செயல்படணும். ஆக சில முடிவுகள் உடனே எடுக்கணும், சில முடிவுகள் மெல்ல எடுக்கணும். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள், அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது, சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு, ஒரு பக்கம் உறவினர்களாக மகிழ்ச்சி, சந்தோஷம், நற்பலன்கள் உண்டு. நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மை. அது இல்லாமல் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும். அது எதிர்பார்த்து நல்ல வேலைக்கு போக, அது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு போகிறார். 4ஆம் இடம் அப்படின்னாலே நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், இது எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு. ஒரு பக்கம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான சூழ்நிலைகள், இன்னொரு பக்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள், ரெண்டையுமே சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும்னு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சேல் ஆயிரும். யாரெல்லாம் நான் சொன்ன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எஜுகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. அம்மாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. மகசூல் இருக்குது, லாபம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் லைனில் இருக்கீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சிவில் லைனில் இருக்கிறீங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. பொதுவாக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம்
உங்களுடைய 5ஆம் அதிபதி புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அவருமே பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம், கேது 8ல் இருக்கார். கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 5ஆம் இடம் கேம்பிளிங். ஸோ நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு பக்கம் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் 8 பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. ஆகையினால இந்த மாதம் இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க. அதையும் பிட்காயின்ஸ், கிரிப்டோ வேண்டாம், கோல்டு பாண்ட் இப்போதைக்கு வேண்டாம். இதெல்லாம் பெரிய லெவலில் நமக்கு சாதகமாக இல்லை. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம், அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள், எதிரிகளால் தொல்லைகள், இதெல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்லது ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருக்குது? உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, கரியர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையை விட்டுட்டு வெளியே வந்திருந்தீங்கனாலும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நார்மலாகவே இருக்குது, அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த மாதம் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் லவ் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் கும்பராசிக்கு. 9ஆம் இடம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க போடுங்க. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே வாய்ப்பு உண்டு. லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அரசாங்கத்தால் நன்மை. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் 3 கிரகம். ஆக மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை. உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களான நட்பான்கள், இது எல்லாம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் தாராளமாக பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு அல்லது தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் தரிசனம் பண்ணிக்கிட்டே வாங்க. மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.